ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. ஆடு போடுறீங்களா? ஊர் மக்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருந்தா நாங்க எல்லாருமே நல்லா பண்ணி உங்க எல்லாருக்குமே வணக்கம். மைச்சதுக்காரமே அடுத்த தடவை மைக்கு தயாரிக்கலாம், மண்டையே பொழந்துருவேன். நல்லா இருக்கீங்களா? வணக்கம். உங்க 4 பேருக்கும் வணக்கங்க. மாமா என்ன மாமா இருக்க இருக்க மண்டையில முடியெல்லாம் கொட்டிக்கிட்டே வருது. என்ன மண்டையெல்லாம் கொட்டி கொல்ல போறவங்க விருதங்காரனே வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஆல்ரெண்டுக்கார மாமா வணக்கம். மாமா அப்பா வணக்கம்ப்பா. ஆமா உங்க மயனை கூட்டி வந்திருக்கீங்க, அப்புறம் எப்படி நான் மாமாவை கூட்ட முடியும்? மகளும் மண்டைய பழகுற, நீங்க மண்டைய பழகுற. அவ்வளவுதான் எந்திரிக்க, அவ்வளவுதாங்க எந்திரிக்கணும். எந்திரிக்க வாய்ப்பு இல்லை. வீடியோ எடுக்கும் அன்பு அண்ணா அவர்களுக்கும் வணக்கம். பந்தமலால போடப்படமா தாக்கல உள்ள எடுக்கணும். ஆரம்பிச்சு தலை பக்கம் அப்ப முன்னாடி கிரவுண்டுக்கு எதுவும் வாசிக்க மாட்டீங்களா? பின்னாடி உனக்கு எது பிடிக்கும்? இன்னமும் வாசிக்கிறீங்க? ஆபாரம் பூபாக ஓட போறேன். அண்ணே தள்ளி உட்காந்துக்காங்கண்ணே, ஓடி வர போறேன். ஐயோ
எனக்கு நல்லா இருக்கும் நான் சொல்லவே இல்லை. நீங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி உங்களுக்கு நல்லா நல்லா இல்லையா? நீங்க பாத்துக்காங்க நல்லா இருக்கும். டீ குடிக்கிறது விட்டுட்டு வேற பாக்குறாரு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, குடிங்க நீங்க டீய. நல்லா பரவாயில்லையே, நீங்க மைக்ல சொன்னா இன்னும் நல்லா இருக்குமே. நல்லா இருக்கும். ஆண் இழுப்புன்னு பார்த்தேன், அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. ஆண் இழுப்புன்னு பார்த்தேன். நான் போறேன் முன்னால மூச்சு பிடிச்சுங்க. என்ன இந்த வயசுக்கே புரியுங்களா? எப்படிங்க சமாளிச்சீங்க? எந்திரிக்க முடியல. இங்க எதை சொல்றீங்க? நான் இங்க உட்காந்துட்டு எந்திரிக்க முடியலன்னு சொல்ல. எப்படி கூப்பிடுவோமா வேண்டாமா? எப்படி புள்ள பொம்பளை புள்ள மைசூர்கார் மூஞ்சிய பாருங்க. இப்ப மைசூர்கார் மூஞ்சிய பாருங்க. சிரிச்ச வயோட எப்படி உன்னை பார்த்தோன்னே பவர் ஏறுதுமா. ஆனா வளர்த்தி ஆண்டா நல்லா வளர்த்தி சூப்பர் பொம்பளை. இவளை கட்டவன் கொடுத்து வச்சவன் ஒன்னே ஒண்ணுக்கு உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணலாமா? எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் தீபாவளி பொங்கல் எதுவா இருந்தாலும் சரி மெட்ராஸ் கோயம்பாடு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ல டிக்கெட் பிடிக்கிறது உன்னை ஜன்னல் வழியா தூக்கி போட்டுரும். போய் உட்காந்துருவா சிக்கன் உட்காந்துக்கிட்டு நேஞ்சிட்டு இருக்குது. அப்படி வளர்த்தியான பொம்பளை, அருமையான பொம்பளை. ஆனா இப்படி பிள்ளைய பார்த்து உணர்ச்சி இல்லாம படுத்து கிடக்கு. யாரு பத்த பிள்ளைய இங்க பாரு. இப்படி பிள்ளைய பார்த்துட்டு இப்படி படுக்கலாமான்னு எப்படி பிள்ளை கிளி மாதிரி பிள்ளைய கொண்டாந்து விட்டுருக்காரு பாரு. இப்படி பொம்பளைய பார்க்காம படுத்து உங்களை அப்ப என்ன இருக்கு? சீவன் செத்து போய் கிடக்கும் போது இப்படி பிள்ளைய பார்த்துட்டே கிளம்புனா என்னையா பண்றது? சரி போயிட்டு போகுது. வந்துட்டாண்டா சாமியாகிட்டு. சாமி இனிமேல் நீங்க வரக்கூடாது. டீ கொடுக்கோட இருந்தோட பொண்ணு ஒரு விஷயம் நாங்க இலவட்டங்கத்தில் இடத்துல இடையில கிராஸ் ஆகக்கூடாது. போய் உட்காருங்க போங்க. ஆமா படம் இடத்துல உங்களுக்கு பற்றாம போய் உட்காருங்க. அந்த பிள்ளை காலில் ஏற்றிக்கிட்டு வெதர்ல மிதிக்கிறான். போயிட்டு போகுது. அதனால இந்த பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு பேசணும். எப்படி பேசுது எப்படி பழகுதுன்னு பார்க்கணும். ஒழுங்கா நம்ம லைனுக்குள்ள வந்துச்சுனாக்கா நம்ம எப்பவும் போல போயிட்டே இருப்பான். இல்ல சரியா வரலைன்னா
பேசி பாப்பா. அம்மா வணக்கம். என்ன வணக்கம்? என்ன வணக்கம்? தமிழ்ல வணக்கம்னு சொன்னேன். தமிழ்ல தான் என்ன வணக்கம்? அதான் வாமா வணக்கம்னு சொன்னேன். கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உனக்கு? ஏன்னு கேட்டேன். இது மனுஷனா? முகரைய மூஞ்சியும் பாரு. சோத்தத்துக்கு சோதர பியத்துக்கிறியா? என்ன மயிருக்குன்னு கேட்டேன். ஏறே அடிச்சு மூஞ்சிக்கு இதெல்லாம் ஒட்டச்சு போட உடைச்சு எல்லா டேபிள் ஏன் வந்து பேசிக்கிட்டாத? மரியாதையா பேசு. என்ன ஒரு பொம்பளை பிள்ளை நின்னுக்கிட்டு இருக்கேன். என்ன செஞ்சேன்? ஓம்பாடுக்கு வர? யாரு? இத நான் ஊத்துற மாடு மேல மணி வர? என்னமா செஞ்சேன்? என்ன நினைச்சிட்டு என்ன செஞ்சேன்? ஏதா கட்டி பிடிச்சனா? இல்ல முத்தம் கொடுத்தனா? இல்ல இப்படி கையா பிடிச்சு இழுத்தனா? இல்ல இப்படி வந்து கட்டி பிடிச்சனா? ஏதாவது ஒரு வேலை செஞ்சனா? நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஏன் உனக்கு என்ன பிரச்சனை இப்ப? இந்த பாருங்க, ஒரு பொம்பளை பிள்ளை மேடையில ஆடிக்கிறேன்னா நாகரிகம் கொடுக்கணுங்க. உங்க பாட்டுக்கு வரீங்க, ஒரு கேட்டுட்டு வந்தீங்களா? அம்மா வரவா, அம்மா போவா, அந்த மாதிரி கேட்டீங்களா? உங்களை கேட்டுக்கிட்டே வரமா? எப்படி வரவா? மேடைக்குள்ள வரவா? மேடைக்குள்ள வரவா? அம்மா நான் வரவா? டோக்கன் அப்ப இருங்க மாமா, நீங்க கேட்க விடுங்க. அன்னைக்கு தயா நல்ல உள்ள வந்து நல்ல உள்ள வந்தா இந்தால பட்டிக்கு போறாரு பாருங்க. என்னைய பேச விட மாட்டாரு, இவரே பேசுறாரு. ஆடி ஆளி அலேசனுக்கு அண்ணன் தம்பி மாதிரி இருமா. இங்க ஏமா இப்ப நான் கேட்கவா? வரவா? அங்க போய் என்ன கேட்டாதான் நான் வர விடுவேன். அப்படியா? வாங்க வாங்க. எரும மாடு நான் வரவான்னு கேட்டா மேடைக்குள்ள வரவா அப்படின்னு கேட்க, நீங்க எனக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீ கேட்டதை பார்த்தா டீ வாங்க போன சாமியாடி வர நின்னுட்டேன். நம்மளே இப்படித்தான் கூப்பிடும் பொறுக்கணும். முதல்ல பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து பழகுங்க. கட்டண பொண்டாட்டிக்கும் மரியாதை கொடுக்க கிடையாது, காதலிக்கிற பொண்ணுக்கும் மரியாதை கொடுக்க கிடையாது, பெத்த தாய்க்கும் மரியாதை கொடுக்க கிடையாது. ஒரு விஷயம் என்ன பேச விடுங்க. என்ன இவ்வளவு சொல்றீங்கல்ல, ஆம்பளை பொம்பளை இடிக்கலாமா இடிக்க கூடாது? ரெண்டே விஷயம் பேசுங்க. இடிக்க கூடாது. இடிக்க கூடாது. யாரு சொன்னா? புருஷனா பொண்டாட்டி இடிக்கலாம், காதலனா காதலை இடிக்கலாம். அந்த மாதிரி நீங்க யாருன்னே தெரியாது, என்ன வந்து இடிக்கலாமா? சின்ன பிள்ளை விஷயம் தெரியல. அதாவது ஆம்பளை பொம்பளை இடிக்கணுமா? இடிச்சாத்தான் வாழ்க்கை, இல்ல என்ன நோக்க? இங்க வாய ஒரு நிமிஷம் கிட்ட வாய, நான் சொல்றேன். ஏன் ஆம்பளை பொம்பளை இடிக்கணும்னு சொல்றேன்? அந்த உட்கார்ந்து இருக்காரு மைச இருக்காரு, அவர் ஒண்ணு கம்பி மாதிரி வச்சிருப்பாரு கையில. கையில வச்சிருப்பாரு, புடிச்சுக்கிட்டு பாத்திருக்கியா? பாத்திருக்கியா? பார்த்தல அந்த எடுத்து காட்டுப்பா. டெஸ்டர் உள்ள டவுசர்ல வச்சிருக்காங்க. சட்டையில அது எதுக்கு தெரியுமா? அத கொண்டாய் குத்தி பார்த்தா தான் கரண்ட் வருதா இல்லையான்னு தெரியும். தெரியுதா இல்லையா? அதுக்கு பேரு டெஸ்டர். இருக்கா இல்லையா? இருக்குல்ல? அதே மாதிரி எங்க அண்ணன் கேமரா எடுக்கிறாரு வச்சியா? அவர் இத்த தண்டில ஒரு 4 ஐட்டம் வச்சிருப்பாரு. அதுக்கு பேரு பேட்டரி. அது எதுக்கு? அத கொண்டு போய் குத்துனா தான் தெரியும் கேமரால தெரியுதா இல்லையான்னு. இந்த பெட்டி வாசிக்கிறாருல மாமா அப்பா நட்டி ராசு, அவர் ஒரு 8-10 கட்டை அடுக்கி வச்சிருப்பாரு. இவருக்கு பெட்டியில மாத்திரம் 8-10 இருக்கா, கதிரவ முட்டுல 48 இருக்கும். இல்ல இதெல்லாம் எதுக்குன்னு தெரியுமா? இத பூரா அமைக்கி பார்த்தா தான் பெட்டி வாசிக்கிறா என்னன்னு தெரியும். அந்த மாதிரி ஆம்பளை நாங்க வந்து உங்களை இடிக்கணும். இடிச்சாத்தான் எங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். இல்ல என்ன கழிக்கிற காலில் மண்ணு பாம்பு செத்து போச்சா? உங்களுக்கு இருக்கா இல்லன்னு பேசிக்கிட்டாங்க. அப்படி தமா சொல்லுவாங்க. சொன்னது யாருன்னு சொல்லுவேன் நானு. யாரு? எஸ்வி குமார் தானே சொல்லுவாங்க. அவர் சொல்ல மாட்டார். வேன்ல படுத்திருக்கேல சொன்னாரு. வேன்ல தூங்கிட்டு கிடந்தல அசந்து கிடக்குமா இல்லையா? சரி போயிட்டு போதுமா. இவ்வளவு பேசுறீல ஆம்பளை பொம்பளை இடிக்கலாம் நான் சொல்றேன், நீ இடிக்க கூடாதுன்னு சொல்றேன். இவ்வளவு பேசுறீல, சிவன் கோயில் போயிருக்கியா? போயிருக்கீங்க. அங்க இருக்கிறது யாரு? சிவன். சிவன் மரமா இருக்காரா? மேல இருக்கிறது என்ன? சக்தி. கீழே இருக்குது புரியல நீங்க சொல்றீங்க. ஆமா சிவன் கோயில் போயிருக்கியா? லிங்கத்தை பாத்திருக்கியா? லிங்கம் பாத்திருக்கியா? பார்த்தது சரியா சொல்லணும். பாத்திருக்கியா? பார்த்தது பாத்திருக்கீங்க கோயில்ல. சரியா ஞாபகம் இல்ல. ஞாபகம் இல்லையா? புரியல நீங்க சொல்றது. லிங்கத்தை பாத்திருக்கியா? பார்த்தது இல்ல. கண்ணம்மாட்ட சொல்றேன், காலைல சைஸா காட்டுவாப்ல. இங்க வாமா, அவர் லிங்கம் வச்சிருக்காரு. அந்த லிங்கம் இப்ப கொஞ்ச நாள் ஆயில் போடாம கிடக்கு. அந்த லிங்கத்தை நீ பாக்கணும். அதாவது சிவலிங்கம்னா இப்படி இருக்கும், மேல வந்து உருண்டையா ஒண்ணு சொருக்கி கிடக்கும். கீழே இருக்கிறது யார் தெரியுமா? அரிதாரணி. பேச்சுக்குமா அரிதாரணி பேச்சுக்கு. மேல இருக்கிறது யாரு? யாரு? அது குழுக்கள் சீட்டு போட்டு தான் பாக்கணும். இன்னைக்கு பொழுது நான் இருக்கேன்னு வச்சுக்குவேன். மேல இருக்கிறது சக்தி முருகன். இப்ப 2 பேரும் சேர்ந்தா என்ன தெரியுமா? என்ன ஆகும்? சிவனும் சக்தி மாதிரி. நீ வந்து சக்தி. ஏன் சக்திக்கு சக்தின்னு பேர் வச்சா? சக்தியா கீழே இருந்து தாருனால அது சக்தி. மேல இருக்கிறத ஏன் சிவன் வச்சா? சிவனேன்னு உள்ள கிடக்குறதுனால அதுக்கு பேரு சிவன், கீழே இருக்கிறது பேரு சக்தி. இவ்வளவு தெய்வத்தை கொண்டு வந்து சேர்க்கிறான காரணம் யாரு தெரியுமா? ஆம்பளை நாங்க. இதே இன்னொரு முக்கியமான கோவில் சாமியார் உன்னை பார்த்து விளக்க மாட்ட கொண்டே அடிக்கணும். எதிர்பார்த்து இவ்வளவு பேசுறீங்களா? ஆம்பளை தெய்வம் மேலையா பொம்பளை தெய்வம் மேலையா? பொம்பளை தெய்வம் தானே. யார் சொன்னா? இந்த அருகார் எங்க ஐயா முத்தையா காலையில பாரு 16 நாள் மண்டா படி இந்த மேடையில கள்ளங்க அடங்க
ஆட்டம் பாட்டம் சாமி அழைப்பெல்லாம் பார்த்தேன்னு துடியான தெய்வம். இவ்வளவுக்கு பேமஸ் யாரு? இந்த ஏம்பலுக்கு பேமஸே எங்க ஐயா முத்தையா. முத்தையா கோயில்கிட்ட வராருந்தா முத வார்த்தை சொல்லுவான். அப்ப யாரு பேமஸா கொடுக்கறது? ஆம்பளை சாமி நாங்க. நீ இவ்வளவு பேசுறீல, ஆம்பளை சாமி நாங்க ஊர் எங்க இருப்போம்? எங்க இருப்பீங்க? எங்களை பார்க்கணும், உங்களுக்கு முட்டிக்கால் சேர்த்துட்டே மேல வரணும். பழனிமலை முருகனை பாத்திருக்கியா? எப்படி எங்க இருக்காரு? மேலதான் இருக்காரு. ஏன் மேல போய் உட்காந்துருக்காரு? கீழே இருக்கவே நரம்பு தலைச்சு இல்லாத மேல வர முடியும். நரம்ப பிடிச்சோம்னா கீழே கிடக்க வேண்டியதா. நல்ல மாத்திரம் தான் மேல ஏறி முட்டிக்காலோட வருவாங்க. அதுலயும் பாத யாத்திரை ஒரு லிஸ்ட பாத்திருக்கியா? ஏம்பல்ல இருந்து கிளம்பும் போது வாங்கணும். எப்படி மொத்தா போடு ஓடுவான் பாரு, தூக்கிக்கிட்டு கையை அப்படி மொத்தா தூக்குதேன். அரோகரா 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 கந்தருக்கு அரோகரா 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 அரோகராங்க அப்படின்னா வேகம் கொடுக்கா. வேகம் கொடுத்து போய் காரக்குடிய தாண்டி குன்றக்குடி போகும்போது சரி லைட்டா நாக்கு ஒரு சைடு இழுக்க ஆரம்பிச்சு. ஏன்னா டெய்லி 6 மணிக்கு கட்டிங் அடிச்சவங்க அப்ப குடிக்காம இருக்க முடியாது. அப்ப இழுத்தோன்னா அந்த அரோகரா மாறும் பாரு. எப்படி இப்படி தூக்கிக்குவேன் கை ரெண்டையும். கந்தனுக்கு கடம்பனுக்கு ஏலனுக்கு முடிச்சிருவாங்க. இது எங்க தெரியுமா வரும்? கொட்டாம்பட்டிக்கு ஒரு பைபாஸ் ரோடு ஓம்பார், கரங்காலக்குடி பைபாஸ் ரோடு. அது வரைக்கும் தான் இந்த அரவரா வரும். அங்கிட்டு சமுத்திராவடி தாண்டும் போதுலாம் காலை விரிச்சிருவாங்க. இப்படி இந்த இப்படித்தான் வருங்க. குருசாமி முன்னாள் ஓர வைக்க கூட பின்னால இப்படி அகண்டுகிட்டே வருங்க. வரும்போது எப்படி போடுறாங்க? எப்படி கந்தனுக்கு அதோட நிக்க மாட்டாங்க. நைஸா சாப்பிடுற மாதிரி அங்க இளம் ஒரு இடத்துல போய் உட்காந்துங்க. உட்காந்து சார் நம்ம ஊர் ஆள் முன்னால போகட்டும். டவுன் பஸ்ல ஏறி முன்னால நத்தத்துல போய் இறங்கிருக்கேன். இறங்கி நின்று சொல்லுவேன், சாமி எனக்கு பின்னாலதான் வந்தீங்களா, நான் வேகமா நடந்துட்டேன் இருக்கேன் அப்படி. அதுக்கு பேர் பாத யாத்திரை இல்ல, அதுக்கப்புறம் பாத யாத்திரை. இதே அவ்வளவு பேசுறேன். ஐயப்பன் சாமியை பார்த்திருக்கியா? பாத்திருக்கீங்க. 5 மலை தாண்டி போகணும், அப்பதான் அவரை பார்க்க முடியும். அது ஆம்பளை சாமி. இவ்வளவு எல்லாம் பேசுறீங்க. எல்லா ஆம்பளை சாமியும் மேலதான் உட்காந்துருக்கோம். எங்க உங்க பொம்பளை சாமி எந்த சாமியாவது மலை மேல இருக்குன்னு சொல்லு. எங்க பொம்பளை சாமி கீழே இருந்தா என்ன மட்டமா? எங்களை பாக்குறதுன்னா ஈஸியா வந்து கும்பிட்டு போயிடலாம். உங்களை பாக்குறதுக்கு மேல ஏறி நாக்கு தள்ளி செத்து சுண்ணாம்பாகி இதெல்லாம் தேவையா? அதுக்கு பொம்பளை சாமி கீழே இருக்க அழகா கும்பிட்டு போயிடலாம்ல. பேசி முடிச்சுட்டு ஒரு உண்மையை சொல்லலாம்னு இருக்கேன். என்ன உண்மை? ஆம்பளை சாமிகிட்ட வேண்டவன் பூரா தெய்வீகமா வேண்டுவாங்க. பாத்திருக்கியா? எங்க ஆம்பளை சாமி வேண்ட பாத்திருக்கியா? பதிமூணு முருகன் தேர்ந்து நேர போவாங்க. கிட்டத்துல போகும்போது கிட்டத்துல போய் இப்படி நிப்பாங்க. நின்று கண்ணை மூட்டக்குள்ள தள்ளிடுவாங்க. போயா போ போ அப்படி என்ன அங்க ஒண்ணு வேண்ட முடியாதுவங்க. அங்க வாங்குறவங்க போடா போடா அப்படின்னு. திருப்பதி வெங்கடாச்சலம் இருந்தா அங்க போய் நிக்கும் போது தலையில கும்பாக்க தூக்கி வைப்பாங்க. இந்த முருகு தூக்கி இருக்கும் அப்படி வைக்கிறக்கு திருப்பதி ஏழுமலை வெங்கடாச்சலம் கோயில்தான் பண்ணல. அதோட கவச கையை கொடுத்து நிறுத்துவாங்க. போடா அப்படி சனியம் எங்க கோயில் தான் போட போடா போடா அப்படின்னு சொல்ல கிளப்பிருக்கா. ஆனா அங்க நேர்த்தி கடை வைக்கிற உங்க பொம்பளை சாமி தான் வைப்பேன். எப்படி தெரியுமா? எங்க ஆம்பளை பயில நேர்த்தி கடை பொம்பளை எப்படி தெரியுமாப்பா? எப்படி காரைக்குடி முத்துமாரியம்மன் கோயில பார்த்தேன். 2 பயிலும் இலவட்ட பயிலுங்க. நேர வந்து இப்படி வரிசையில் நின்றுட்டாங்க. நான் ஏத்த மாதிரி நிக்கிறேன். என்ன சாமிகிட்ட வேண்டாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல போடுறேன் அவருக்கு. ஆப்பா முத்துமாரி, உன்னை நம்பித்தான் வந்திருக்கேன். 6ஆம் நம்பர் டவுன் பஸ் ஏம்பல் வழியா அப்படி சுத்தி சித்தக்கூர் வழியா தான் வருது. அதுலதான் அந்த புள்ள வருது, நமக்கு லைன் ஆக மாட்டேங்குது. நீ தான் பார்த்து முத்துமாரி லைன் பண்ணணும். எங்க உங்க முத்துமாரி கீழே ஃப்ரீயா இருக்குல்ல, ஈஸியா சொன்ன அங்க வேண்டுவேன். அதோட இன்னைக்கு மேல இன்னொருத்த வேண்டாம் பாரு. போன வருஷம் எங்க அப்பா என்னை செருப்படியா அடிச்சு விட்டேன். 10வது பாஸ் ஆகலைன்னு சொல்லி எப்படியாச்சும் 2 பிட்ட கிட்ட கொடுத்து என்னை கிளப்பி விட்டுரு, இல்லைன்னா உன் முத்துமாரி சிலமையை நான் தூக்கிடுவேன் அப்படிங்கிற. இது முத்துமாரி அவன் வேண்டது. இவன் எதை வேண்டாங்க? பொம்பளை பிள்ளை வேண்ட பாத்துக்கியா? எப்படிங்க? இதை விட வித்தியாசமா எப்படி? ஆத்தா முத்துமாரி அப்படித்தானே வேண்டாளுங்க. இந்த வருஷம் 11வது பாஸ் ஆகலைன்னா தாய் மாமன் ஒருத்தன் கிளட்டு பயலா கிடக்குறேன். அவனுக்கு பிடிச்சி நீ கட்டி வச்சாலும் கட்டி வச்சிருவாங்க. எப்படியாவது நீ 11 ரிலீஸ் பண்ணி விட்டு நீ தான் காப்பாத்தணும். அவங்க நேர்த்திக்கிற. இதை விட பெத்த பிள்ளைகளுக்கு இவ்வளவு வேண்ட பாருங்க தாய்மாரு. அது எப்படி அவங்க பெருமை வேண்டது. என் மையன் தூங்கிய பிடிக்கும் மையன் படிக்கவே மாட்டேங்கிறேன். செருப்பு அடிச்சு பாருங்க படிக்க மாட்டேங்க. அவனை நீங்க தான் எப்படியாவது லைன் பண்ணி கொண்டாந்து சேர்க்கணும். உங்க புண்ணியத்துல நீங்களே பண்ணிருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஈஸியா இருக்குன்னு சொன்னீங்கல்ல தெய்வம், அதுக்கு அப்புறம் இப்படித்தான் வேண்டுவேன். அதனால எல்லா பொருட்களையுமே மட்டும் பண்ற மாதிரி பேசாதீங்க. என்ன பண்றீங்க? வியாபாரம் பாக்குறீங்க. என்ன வியாபாரம்? மாம்பழம். மாம்பழம். ஆமா கைவிடு. முதல்ல கைவிடு. உங்க குடும்பத்துல எனக்கு தெரிஞ்சு பெரிய டான்ஸ் பாட்டி
கௌசல்யான்னு சொன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் பெரிய டான்ஸர். அதை விட சமூக வழி அதை விட பெரிய டான்ஸரு இவங்க பேத்தி. ஆனா இவங்க பாட்டி 2 பேத்துக்குமே சாமி வரும். 2 அம்மை இருக்கு. என்ன சாமிப்பா? அவங்க பாட்டி மேல வர்றது குண்டிக்காளி அம்மை. ஆடிக்கிட்டே வரும். சரி போயிட்டு அந்த வம்ச வழி மாறாம உனக்கும் அதே டிக்கி அப்படியே கொடுத்துருக்காங்க. சரி போயிட்டு நீங்க மாம்பழ வியாபாரம் மாம்பழ வியாபாரம் எப்படி பாக்குறீங்க? குத்தகை எடுத்தா இல்ல தனித்தனியா அங்கங்க போறதா? இல்லங்க தனித்தனியா. எந்த ஏரியா பக்கம்? ஏம்பலா இருந்தா இந்த பக்கமா இல்ல எப்படி சுத்தி வட்டாரம் எப்படி? எந்த ஏரியா? புதுக்கோட்டை பக்கமா? புதுக்கோட்டை பக்கமா? ஐயா அங்க மாம்பழம் நல்லா இருக்காமா? ஒரு தடவை சாப்பிட்டு பார்க்காம சொல்றீங்க. ஒரு சாப்பிட்டு ஒரு மாம்பழம் சும்மா ஒரு கீத்து சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ஓவரா பண்றீங்க. சாப்பிட்டு பார்த்து இல்ல மாமா அதுக்கு இப்படித்தான் ஒரு பழத்தை பார்த்தேன். இல்ல மாப்பிள பழம் நல்லா இல்ல மாமா புதுக்கோட்டை இருந்து அப்படி குடுமையாமலை போற வழியில ஒரு பழம் கிடைச்சிச்சு. தண்ணி பழம் 2 பழம் இருக்கு. ஒன்னா திப்பமனு எடுத்தேன். எடுத்து வாயில வச்சு இந்த சைடு வாயில வெந்து போச்சு. அந்த பழத்துல இருந்து பாலா தள்ளுது மாமா தண்ணி. எல்லா பழத்தையும் ஒரே மாதிரி நினைக்காதீங்க. இல்ல இது சாப்பிட்டு பாருங்க. மண்டைய புழக்க ஒரே பாத்துக்கிட்டே இருங்க. உனக்கு பாக்க அப்படி தயா டெம்பரா தெரியும். பூரா ஐயப்பன் கோயில் வேலையா இது? ஐயப்பன் கடை இருக்கா இல்லையா? அங்க வந்து டைட்டா இழுத்து கட்டிக்கிறாங்க. சரி இங்க வாமா இங்க. நீ மாம்பழ வியாபாரம். நான் யார் தெரியுமா? நான் ஒரு பெரிய வியாபாரி. என்ன வியாபாரி? இந்த பகுதியில எடுத்துக்கிட்டா ஏம்பல் வட்டாரம் பூரா என் பழம் ரொம்ப ஃபேமஸான பழம். என்ன பழம்? இந்த பகுதியில என் பழம் ரொம்ப திறமையா விற்கக்கூடிய பழம். அப்படியா? ஆனா ஒண்ணு என்ன, இந்த ஏரியா பூரா நான் தான் குத்தகை எடுப்பேன். வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். எவன் போட்டி விட வந்தாங்க ஏம்பல் சம்பவம் கம்பல் ஏமாள் இல்லையா? அவன் 5000 கை நஷ்டப்பட்டான்னு விட மாட்டேன். அந்த அளவுக்கு நான் தெளிவா பண்றாரு. என்ன பண்றீங்க? என் பழம் ரொம்ப ஃபேமஸான பழம். என்ன பழம்? என்னுடைய பழம் திஸ் இஸ் மை புளியம்பழம். ஒரே பாரு புளியம்பழத்துக்கு தான் அவ்வளவு பில்டப் கொடுத்தியாக்கும். நான் கூட பெருசா என்னதே சொல்ல முடியாதுன்னு எதிர்பார்க்கிறேன். புளி இல்லாம ஒழுங்கா சமைக்க முடியுமா? முடியுமே. கெட்டு போகாம பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமே. எங்க பழம் உள்ள 2 கொட்டா போனாதான் 2 பசக்கு கிளீன் பண்ண முடியும். ஒரே கொட்டையா கிடக்கு, நல்லாவே இருக்காது. அது நீ பழைய பார்த்தா பாத்துருப்ப நெல்ல அடங்கும் கொட்டை. போயிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு. புளியம்பழத்துல எத்தனை பழம் பார்த்திருக்க? புளியம்பழத்துல ஒரே ஒரு பழம் தான் பார்த்திருக்கேன். அதுதான் தப்பு. புளியம்பழத்துல 4 வகை இருக்கு. அம்மா இந்த பொட்டி வாசிக்கிறால மாமா ராசேகர் அவர் ஒரு பழம் இந்த ஏரியால காளையார்வல் வந்து நாகரமானம் கண்ணம்பேஜிக்கிட்டு பரமக்குடி வரைக்கும் ஒரு பழம் குத்தகைக்கு எடுத்திருக்காரு. அவர் எடுத்திருக்க என்ன பழம் தெரியுமா? அவருக்கு பழம் டெம்பர் பழம். இப்படியே தான் ஆடும். டெம்பர் பழம் இப்படி ஆடுங்க. இப்படி நேரம் ஆடிட்டே ஆடுங்க. ஒரே பழம் தான் வளைச்ச பழம். 8 கொட்டை இருக்கும். அப்படியா? 8 கொட்டை. 8 கொட்டையா? 8 கொட்டை. அன்னைக்கெல்லாம் 3 செட்டு போட்டு அது டெம்பர் பழம். இதை விட மிருதங்க வாசிங்க அவரை மாப்பிள்ள. ஆமா யாரு? மோகன்தாஸ் மாமா மயன். ஆளை பாத்துக்க ஸ்ரீநாத் இப்படி பாரு வந்து போட்டான்னு வச்சுக்க கரெக்டா கவட்ல வச்சு கவட்ல கரெக்டா விக்கெட்ல ஆளு திறமையான ஆளு. அவன் ஒரு பழம் வச்சிருக்கான். எந்த பழம்? ஆவுடைய ஆளுல இருந்து அப்படியே கண்டிச்சாங்கடா அந்த ஏரியா அப்புறம் உனக்கு சரியா இருக்கு அந்த பழம். கண்டிச்சாங்கட ஏரியால அடிச்சு தூள் கலப்புறேன். பழம் ரொம்ப ஃபேமஸ். அங்கே ஒரு பழம் யாரும் ஓடிட்டு இருக்கு. அது வந்து சுத்து பழம். அப்படி லேசா அப்படி கொண்டாங்கிட்டே கிடக்கும். தூக்காளியா பழம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஐயோ எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. பாக்கு ஃபுல்லா பயந்து வரும். அதனால மாமா இங்க அதனால போட்டி வியாபாரத்தை பார்க்கலாம். பல்லாக்கு குதிரைகளே பவனி வரும் மீனாட்சி. பல்லாக்கு குதிரைகளே பவனி வரும் மீனாட்சி. பல்லாக்கு குதிரைகளே பவனி வரும் மீனாட்சி. மீனாட்சி ராசாத்தி ராசாத்தி ஊருக்குள்ள ஊருக்குள்ள இருக்குள்ள மாலை பொங்கி போல பல்லாக்கு குதிரைகளே பவனி வரும் மீனாட்சி. பவனி வரும் மீனாட்சி.
யாருக்கும் எல்லையோ அருமையான ஆட்டம் சூப்பர் குளமா இதான் இருக்கணும் சக்கு 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 சக்குன்னு எலிப்போர் ஓட்ட மாதிரி அருமையான சும்மா சொல்லக்கூடாது நல்லா ஆடுங்க ஐயா சுக்குமணி கரையா வாங்க வாங்க இங்க என்ன பார்த்தாரு வருவாரு நல்ல மனுஷன் வாங்க எனக்கு இந்த பொம்பளை பிள்ளைக்கு டீ கொடுங்க காசு முதல்ல கொடுங்க காசு நான் கேட்க கூடாது ஆமா கொடுப்பாரு அவர் எங்க வராரு சரிம்மா ரொம்ப ஆடுங்க உங்க பேரு என் பேரு சொல்லுங்க பேரை சொல்லுங்க என் பேரு சுனிதா சுனிதா சேவ மயிர் எங்க கோவப்படுறீங்க முத்தையா அவங்களுக்கு முத படிக்கு பொம்பளை பிள்ளைக்கு பேரை போடுறா சுனிதாமா யோ சுனிதா நான் கொடுக்க மாட்டேன் அவர் ஜெயமயிர்காரர் தான் பார்த்துட்டே இருக்காரு கேட்கிறாரு சுனிதாவா சுனிதா சுனிதா நல்ல பேர் இதோட மயிர் கூட மழை ஏங்க அப்படி சொல்றீங்க ஏமா இந்த பேரை வச்சுட்டு எப்படி ஊருக்குள்ள போனா பொம்பளையால எனக்கு இப்பதான் பேர் வச்சாங்க நீங்க வேணா பேர் வைங்களே எனக்கு உனக்கு இன்று முதல் உனக்கு அருமையான ஒரு பேர் வைக்கிறேன் என்ன பெயர் யாரு கூப்பிடாத பேர் என்ன பெயர் ஏம்பல் மேடையில உனக்கு முதல் பேர் இன்று முதல் உன் பேரு குண்டியாட்டி கோயிலா ஓரைய பாரு நான் சொன்ன பேர பரவாயில்ல போல சரி போய் அவங்கள நீ பதிவு என்னமோ உன் பேரை மாத்திடுவா ஆமா உன் பேர் என்ன தெரியுமா உன் பேர் அப்புறம் வைப்பான் என் பேரு என்ன முக்கியமான பேர் என்ன பெயர் என்னுடைய பெயர் செனத்தவளை செனத்தவளையா கரெக்டான பேர் தான் உன் பேர் என்ன எனக்கு என்ன பேரு நல்ல பேர் என்ன பெயர் எலிக்குட்டி எலிக்குட்டியா என்னைய சுருக்குத்தனம் சுருக்கி சுருக்கி கூப்பிடுவாங்க இப்ப என் பேர் செனத்தவளை சுருக்குனா எப்படி இருக்கும் செனன்னு கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிட்டாங்கன்னா தவளை தவளைன்னு கூப்பிடுவாங்க உன் பேர் என்ன எலிக்குட்டி அதை சுருக்குனாங்கன்னா குட்டி எலி இல்லன்னா எலின்பாங்க குட்டின்பாங்க எலின்னு கூப்பிடக்கூடாது தேவோட்ட எலி ஓடியாந்துருக்கான் குட்டின்னு வேணா கூப்பிடுவாங்க குட்டி உன் பேர் என்ன குட்டி அது நல்லா இருந்தா குட்டின்னு கூப்பிடுவாங்க தண்ணி முன்னே பிறந்தா சட்டின்னு கூப்பிடுவாங்க இன்னும் சில பேர் வேற மாதிரி கூட கூப்பிடுவான் அது வேண்டாம் நமக்கு அதனால ரெண்டு பேரும் சேராம சேர்ந்து இந்த மேடையில காதல் பண்ண போறோம் காதல் நம்ம பண்ற காதல் காதல் இதுல நடக்கிற மண்டபப்படி பூரா பேசணும் முதல்ல வந்தாங்க இந்த பப்புன் டான்ஸ் பொட்டிக்கார ராசையரோட அந்த பப்புன் டான்ஸ் மாதிரி எவனும் செய்யலாம் காதல்னா அப்படி செய்யணும்டா நல்ல உணர்ச்சியா செஞ்சாங்களான்னு சொல்லணும் அப்படிப்பட்ட காதல் செய்ய போறோம் என்ன காதல் தெரியுமா எப்படி முக்கியமான காதல் இரண்டு காதல் நீங்க யார் தெரியுமா நீங்க வந்து நம்ம ஏம்பல்ல பசான்ல தர்ற பசுமாடு தெருவுல தர்றதா இப்படித்தான் தெரியுது இப்படித்தானே அதுக்குள்ளே தெரியுது நீங்க வந்து பசுமாடு நான் யாரு தெரியுமா எங்க ஐயா கம்பத்தடி முத்தையாவுக்கு நேர்ந்து விட்ட கோயில் காலம் பாரு லேசா மறுபடியும் அடிச்சுட்டு தான் இருப்பேன் ஒரு அடிதான் மாடு காவாராதா நீங்க வந்து பசுமாடு இப்ப நம்ம ஊரு ஏம்பல் பிச்சையில மேய்ஞ்சிட்டு நிக்கிறீங்க பசுமாடு நீ கூப்பிட போறீங்க எங்க கூப்பிடுங்க மாடு கத்து கத்துக்க மாதிரி மாடு கத்துறேன் எனக்கு ஒரு தடவை சொல்லி கொடுங்க நான் அப்படியே கத்துறேன் இந்த பாரு பசுமாடு எப்படி கூப்பிடணும் இந்த பாரு அம்மா உண்மை
உண்மையாலுமே மாடு மாதிரியே கத்துற போன ஜென்மத்துல மாடா இருந்தியோ சரியா வேலை செய்யல இப்படி கூப்பிட்ட உடனே நான் யாரு யாரு முத்தியா கோயில் கால கோயில் காலை குனிஞ்சுட்டு லேசா உனக்கு பாப்பேன் சரி எதுக்கு எதுக்கு ஆளு பெருக்குங்க கல்ல கல்ல விட்டு எறிவாங்களே அப்படின்னு மறுபடியும் இப்படி பார்த்துட்டு சரி மறுபடியும் நீ என்ன கூப்பிடுவேன் எப்படி கூப்பிடு மா கேரளா பக்கம் செக்ஸ் மாடு போறேன் ஏய் உங்க மாடு எவ்வளவு அழகா கூப்பிட்டு இருக்கேன் அப்படி கூப்பிடக்கூடாது பசு மாடு நாட்டு மாடா இல்லையா அது ஏம்பல் மாடுங்கிற அப்புறம் இவரே அம்மோ அது ஏன் இந்த கடைசியில ஏன் அது சீக்கிரம் வாரியா இல்ல வேற மாட்ட போவா அப்படி நீ கூப்பிட்டோன்னே அடி நான் உஷாராயிருவேன் எப்படி லேசா அந்த காலை தூக்குவேன் தூக்கிட்டு லேசா ஒரு அடி இந்த மாதிரி இப்படி காட்டுறேன் இப்படி தூக்கிட்டு இருப்பா இப்பதான் முதல் ரவுண்டு போது நீங்க சிரிச்சு கட்டிட்டு வாமா இங்க பார்த்தா எனக்கே பயமா இருக்கடா லேசா அப்படியே முதல் ரவுண்டு அப்படியே ரெண்டாவது ஒரு கூட காலை தூக்கிட்டு சும்மா வர்றதோட சரி இந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது அப்படி அப்ப சரி அதான் முடிச்சுட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் இது வேண்டாம் ரொம்ப நேரம் அது நம்ம காலை கையா பிடிச்சி சும்மாவே இருக்குது இது போயிட்டு போகுது சரி இதை விட இன்னொன்னு இருக்கு என்னது ஆட்டுக்காதல் ஆட்டுக்காதல் அது சூப்பரா இருக்கும் எப்படிங்க நீ வந்து ஏம்பல இருக்க செம்மறி ஆட்டு குட்டி புருவ குட்டி பொட்டை குட்டி புருவ குட்டி பொட்டை குட்டி பொட்டை குட்டி உண்மையாவே இதுதான் புருவ குட்டி கைப்படாத ரோசா கைக்காமா ஆனா யாரும் கூப்பிடுறாங்க நான் கூப்பிடுற மாதிரி போக கூடாது ஏன்னு கேளு பிச்சு விடுவேன் காலாண்டு தொங்க விடுற மாதிரி நம்மளை தொங்க விட்டுருவாங்க பாரு வடை இப்படி இருக்க வரைக்கும் நமக்கு மதிப்பு ஒரு பக்கம் வடையை திருப்பிட்டாங்க காலாண்டும் போயிடும் மணப்பாறை பக்கம் கொண்டு ஆட விட்டுறாங்க நான் கேளு ராதா என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டுறாங்க புட்டபாவை போயிட்டு அவ சொந்தாங்க சரி போயிட்டு போகுது அதனால நம்ம செம்புரி ஆடிக்காத சரிங்க நீங்க பொட்டை குட்டி புருவ குட்டி நான் யாரு யாரு இதே ஐயா முத்தியா கிடா குட்டி நீங்க புருவ குட்டி பொட்டை குட்டி கூப்பிடுங்க ஆடு நோத்தாங்க ஆடு அப்படியே போயிட்டா உங்க சுக்குமல்லி வாழையை கண்டோன்னே கிளம்பிட்டா விடுங்க. அதனால எனக்காக அருமை அண்ணன் ஊர் பேர் சொல்ல அண்ணன் பாஸ்கரன் அவர்கள் எங்களது நாடக உலக சூப்பர் ஸ்டார் அருமை மாமா MS முத்தப்பா அவர்களது பாடலை பாடுமாறு எனக்காக 200 ரூபாய் அன்பளிப்படுத்து பேரை மறந்துட்டேன் கோச்சுக்காக அண்ணே பேர் தெரியல ஏதோ ஒரு பேர் சொன்னாலே மறந்துட்டேன் அந்த வேலை செய்யக்கூடிய படிக்கிறேன் கண்டிப்பா படிக்கிறேன் அருமை அண்ணார் அவர்கள்
மறைந்த மாமேதை அருமை மாமா எம்.எஸ். முத்தப்பா அவர்களது பாடலை பாருமாறு 200 ரூபாய் அன்பளிப்பளித்த அருமை சகோதரர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இதோ உங்கள் முன்னால் அவர்களது பாடல். ஏன்னா இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஏன்னா இன்னைக்கு சாதாரணமா நம்ம எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஐயா டாக்டர் விஜயகாந்த் அவர்கள் இறந்து நேற்றோட 48 நாள் ஆச்சு. இன்னைக்கு அன்னதானம் எல்லாரும் பண்றாங்க, ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஒற்றுமையா செயல்படுறவங்க இந்த உணவு விஷயத்துல தெரியுது பாத்தீங்களா. ஆனா அதே மாதிரி நம்ம எல்லாரும் ஒரு தப்பு பண்றோம். தயவு செஞ்சு நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் குடிக்காதீங்க. ஏன்னா நம்மளுடைய கேவலத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் விலைய பூரா ஏத்துறேன், எப்படினாலும் குடிப்பாங்க, குடிக்காம போக மாட்டாங்கன்னு சொல்லி. தயவு செஞ்சு இளைஞர்கள் கொஞ்சம் நிதானிச்சுக்கங்க, குடிப்பழக்கத்தை மாத்துங்க. முழுசா குடிக்கானாங்க குடிங்க, கொஞ்சமா குடிங்க. ஒரு வாரம் குடிக்கிற பழக்கத்தை 2 நாள் குடிக்கிற மாதிரி மாத்துங்க. நம்ம ஆளுக பூரா வேலைக்கு போகாம திருப்பூர்ல தண்ணியை போட்டு படுக்கிறான். இந்திக்காரன் பூரா 1500 ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறேன். யாருக்கு இழைப்பு? நமக்கு தான் அந்த இழப்பு. நம்ம பொண்டாட்டி உள்ள இங்க ஊர்ல கஷ்டப்படும், அவன் தண்ணியை போட்டு திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடக்குறான். இந்திக்காரன் வேலைக்கு போய் மாசம் 40,000 அவன் ஊருக்கு அனுப்புறான். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு குடிக்க வேண்டாம் என்று கூறி மறைந்த மாமேதை அருமை மாமா எம்.எஸ். முத்தப்பா அவர்களது பாடலை பாடி உங்கள் முன்னால் பேருமே நன்றி. வணக்கம் வணக்கம். ஹலோ ஹலோ. கண்ண திறந்த ஒளியிலே தலை எழுத்தா நடவல்ல உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே. மனசு மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு முகச்சு ஆசையே. கண்ண திறந்த ஒளியிலே தலை எழுத்தா நடவல்ல நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே. மனசு மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு முகச்சு ஆசையே. மனசு மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு முகச்சு ஆசையே. என்ன திறந்தா காலை எடுத்தா என்ன திறந்தா ஒளியிலே தலை எடுத்தா நடவல்ல பொன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசுலே. மனசு மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போன ஆசையே.
காத்திருப்பேன் 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 கடைசி வரை காத்திருப்பேன் உள்ளமே உனக்குத்தான் உசுரே உனக்குத்தான் உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகமில்லை அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் கலங்கமில்லை வாழ்ந்த உன்னோடு மட்டுமே வாழுவேன் இல்லைன்னா மண்ணோடு போய் நான் திறந்தா ஒன்றில்லை தலை எடுத்த நடவல்லே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே